வச்சுட்டு தாங்க நான் வீட்டுக்கு போயிட்டு மாடு தண்ணி கட்டிட்டு வந்து பார்த்தா இப்படி என் சோளம் எரிஞ்சு இவ்வளோ சாம்பலாக ஆயிடுச்சு. எனக்கு 2 புள்ளுவும் எங்கள் வீட்டுக்கார் விட்டு இறந்து இது 30 ஏக்கர் பயிர் பண்ணி 20 செலவு பண்ணி எனக்கு ஒன்றும் இல்லாத இந்தமாரி ஆயிடுச்சு. நான் என்னமே என்னென்ன பண்ணி எப்படி சமாளிப்பேன்? ஆளுக்கு கூலியும் கொடுக்கல, ஒன்றுமே நான் பண்ணாத இந்தமாரி சாம்பலாக ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நான் வாங்கின கடனுக்கு பதில் சொல்லுவேன்னா என்ன பண்ணுவேனே ஒன்றுமே தெரியலைங்க. நான் என்ன பண்ணுவேன்? இந்த முதல்ல பார்த்து எதோ செஞ்சால் சரிதான். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஒரு சாம்பலாகவே ஆயிடுச்சு என்கிட்ட சோளம். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நான் இவ்வளோ செலவு பண்ணி எனக்கு இன்றைக்கி ஒன்றும் இல்லாத ஆயிடுது. கடவுளே நான் என்ன சொல்கிறது? 30 ஏக்கருங்க சொல்லிவிட்டு குத்தைக்கு வட்டி எல்லாம் போகிறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு பீஸில் போட்டு வண்டி வச்சு எல்லாம் அங்கே உரம் போட்டு ஊற போட்டு களை வெட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டேன் சாமி. ஒன்றும் இல்லாத பிடிச்சி நீங்கள் பார்த்து ஒன்று செய்யுங்க சாமி. எல்லாம் பூரா கறி போச்சு. நாங்கள் எப்படி சாமி பாய்க்கிறது? ஒரு படி கூட இல்லாத ஆகி போச்சு சாமி. எல்லாம் பார்த்து நீங்கள் பார்த்து நிவாரணம் பார்த்து கொடுத்தா தான் சாமி. நாங்கள் எவ்வளோ கஷ்டத்துக்கு ஆளாகிவிட்டோம் சாமி. இதெல்லாம் நம்ம எப்படி சாமி நாங்கள் கஷ்டப்பட்டு எவ்வளோ துன்பப்பட்டு ஆடி மாதத்துல இருந்து இவ்வளோ கஷ்டத்தைப்பட்டு விட்டோம் சாமி. எவ்வளோ செலவாகி போச்சு சாமி. எல்லாம் கடன் வாங்கி சேர்த்து விட்டோம் சாமி. அந்த கடனை நாங்கள் எப்படி சாமி அடைக்கிறது? பார்த்து செய்யுங்க சாமி. எல்லாம் காட்டு தீ வந்து எல்லாம் பூரா எங்களுக்கு இதாக்கி முடிச்சு சாமி. நாங்கள் இந்த வருஷம் எப்படி தான் பாய்க்கிறதுன்னு தெரியல சாமி. பார்த்து செய்யுங்க சாமி. உங்க பேருமா? சவுந்தலா.